வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கே சென்ற ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் நிலைப்பாடுகள் தான் என்ன? எடப்பாடி எங்களை கைவிட்டு விட்டார். தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திற்கு கொடுக்கின்ற அந்த கடிதம் உண்மைத்தன்மை பற்றியும் இந்த வழக்கை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அதிமுகவின் இரட்டை இலை தொடர்பாகவும் பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாகவும் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை இன்னும் 15 நாட்களில் முடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு நேரடியாக ஓபிஎஸ் அவர்கள் சென்றுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசியல் களம் சூடுபிடித்துவிட்டது என்ற தகவலையும் இதன் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. ஓபிஎஸ் அவர்கள் 2 வாய்ப்பை எடப்பாடிக்கு கொடுத்தார். அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டால் அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற்றுவிடுவேன், திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் எனது இலக்காக இருக்கும் என்பதையும் வாக்குறுதியாக கொடுத்திருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ என்ன கூறினார் தெரியுமா? அதிமுகவில் ஓபிஎஸ், சசிகலா இவர்களை தவிர யார் வேண்டுமானாலும் மன்னிப்பு கடிதத்தை கொடுத்து அதிமுகவில் இணைத்து கொள்ளலாம் என்பதை தெள்ளத் தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த பதிலுக்கு திருப்பி பதிலனுப்பிவிட்டார். தற்பொழுது அதிமுகவின் நிலவரங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் எடப்பாடிக்கு எதிராக இருப்பதன் காரணமாக வருகின்ற சட்டசபை தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி கிடையாது, 4 முனை போட்டி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் யார் வெற்றி அடைகிறார் தோல்வி அடைகிறார் என்பதை விட வாக்குகளை பிரிக்கக்கூடிய கட்சிகள் தான் அதிகமாக இருக்கிறது. 1500 ஓட்டுகளில் தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான், 500 ஓட்டுகளில் வெற்றி அடைந்தாலும் அது வெற்றிதான் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. ஓபிஎஸ் அவர்கள் பல முறை எடுத்து கூறியும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறாத காரணத்தினால் தேர்தல் ஆணையத்திற்கு சென்று இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு விசாரணையை குறுகிய காலத்தில் விசாரணை செய்து இறுதி தீர்ப்பை தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம்தான் ஒப்படைத்துள்ளது. யாருக்கு முழுவதும் அதிகாரம் இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திற்கு கொடுக்கிறதோ அதை வைத்துதான் தீர்ப்பை வழங்க முடியும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது. இதனால்தான் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு சென்ற ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க கூறியுள்ளார்.